சில நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்பாங்க நம்ம பார்க்க போறோம். வந்து ரஜினி சார் வந்து பேசியிருப்பாரு. அது பார்த்து புரியும் கதை சாய்பார் கதை தெரியும் வரைக்கும் ரொம்ப ரசிகர்களே சொன்னாங்க ஒரு வேலை எடுத்து நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் இருக்கும் எதுக்கு போய் அப்படின்னு சொல்லிடுறேன். இங்க வந்து பார்த்தா மாநாடு கூட்டமாக இருக்க சாப்பிட்டா சாப்பாடு உடம்பு தட்டிக்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும். சம்பாதிச்ச படத்தை நீங்களை வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். மதங்களை வாழை வச்சுட்டு வாழ். எனவே ரொம்ப எல்லாருக்கும் திருவாரூரத்துக்குள்ள சொல்லிக்கொண்டு என் அழைத்ததுக்கும் ரஜித்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வந்து கமல்ஹாசன் வந்து பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாங்க. பொதுவாக எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அனைவருக்கும் மரியாதை கொடுத்து வருவது என்னுடைய வழக்கம். அந்த வகையிலே சென்ற வாரம் தான் பிக் பாஸின் வேலையாக ஒரு ஃபைனலிஸ்ட் முடிந்தது. அதைத் தொடர்ந்து இவரை அழைத்த போது வர முடியாது என்று சொல்லவில்லை. தேர்தல் பணிகள் கூட்டணி குறித்திருந்தாலும் அதை விட்டு நான் வந்ததில் ஒரு நடிகனாக மட்டுமல்லாமல் ஒரு மனிதனாக பெருமைப்படுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது வந்து விஜய் சார் வந்து பேசுகிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பா நன்றி எல்லோருக்குமே என்னுடைய வணக்கங்கண்ணா. பொதுவாகவே பள்ளியாடினாலே வேற லெவல் தான். அதில் இளைஞர்களோட பெர்ஃபார்மன்ஸ்னா வேற லெவல், கூஸ் பம்ப்ஸ் வேற. கடவுளிடம் மண்டி போட்டால் யாரிடமே எழுந்து நிற்கலாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு தான் தெரியும். நினச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களையும் மற்றவர்கள் தான். அழகும் ஆடம்பரமும் இருந்தால் 1000 பேர் கூட ஆசையாக போடுவாங்க. அன்பா இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருப்பாங்க. அன்பா இருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் கிடைச்ச என அன்பான ரசிகர்கள். உண்மையிலே உழைச்சவனை மேடலை வச்சு அழகு பார்க்கறது இந்த ரசிக மட்டும்தாங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தா அந்த ஒரு வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு எல்லாருக்குமே என்னுடைய கிரேட் விஷேஷம் தெரிவிச்சுக்கிறேன். நண்பா, உண்மையா இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையா இருக்க வேண்டியதா இருக்கு. நான் வர்றேங்க. அடுத்ததான் வந்து 90s காலகட்டத்தில் உள்ள அஜித் சார் வந்து பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாரு, அதான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நான் எந்த நிகழ்ச்சிக்கும் போனதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிக்கு வராமல் இருந்ததே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், லைட்டு போட்டு வண்டி ஓட்டலாம், ஆனால் லைட்டாக போட்டு வண்டி ஓட்டவே கூடாது. எப்போவுமே நான் அதிகமாக பேசக்கூடாது. நம்மளை பற்றி மற்றவங்க தான் அதிகமாக பேசணும். எல்லாருக்கும் என்னுடைய திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வந்து சிங்கம் வந்து பேசியிருந்தா பேசியிருப்பாரு. ஆக்சுவலா வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் போறாங்கிறது முக்கியம் இல்லையா, கடைசியா யாரு ஃபர்ஸ்ட் வரா அதான் முக்கியம். நான் யூத்துக்கெல்லாம் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். பொதுவாக யூத்துக்கு நான் அட்வைஸ் சொன்னாலே பிடிக்காது. அதை மீறியும் ஒரு அட்வைஸ் சொல்றேன். எவ்வளோ அட்வைஸுமே கேட்காதுங்க. அதான் நான் பண்ற அட்வைஸ். நான் அந்த அட்வைஸ் பண்றாங்களா பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கைக்கு அவனுக்கு அவன் அட்வைஸ் பண்ணியிருந்தா எங்கேயோ போயிருப்பான். அது முடியாதனால தான் உங்களுக்கு அவன் அட்வைஸ் பண்றான். ஓகே, ஆக்சுவலா சில பேர் சொல்லுவாங்க இது உன்னால முடியாது அப்படின்னு. உனக்கு ஒன்று இருக்கும்ல, நீ லட்சியத்தோட வேணும், அதை பார்த்து போய்கிட்டே. ஆக்சுவலா எல்லாருக்குமே என்னோட திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததான் வந்து ஸ்டாலின் சார் அந்த சிஎம் வந்து பேசுறேன் எப்படி பேசிப்பாரு அப்படின்னு. ஆக எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எப்படி புகழ் எல்லாம் சலுகை எல்லாம் கிடைச்சதா? எல்லாரும் மகிழ்ச்சியா புகழ் எல்லாம் கொண்டாடிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். மகளிருக்கான பஸ் எல்லாம் ஓடுதா? எப்படி நல்லா ஓடுது இல்லையா? சரி, பெண்கள் கிட்ட பேசியாச்சு. ஆண்களுக்கான கடையெல்லாம் நல்லா ஏக்குதா? ஐ மீன் சுபிதி கடையை சொன்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆக ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க உங்களை பார்த்தது. அனைவருக்கும் இல்லை உங்க கூட நிறைய பேசுறது எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனா தேர்தல் பணிகள் நெருங்கி வருதா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து பேசியிருந்தா எப்படி பேசுறாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். முதலாவதாக ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2 வாரங்களுக்கு முன்பு இயக்க தலைவரான ரஜித் என்னை வந்து சந்தித்தார். அம்மா, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் திருவிழாவுக்கு வர வேண்டும், கண்டிப்பாக வர வேண்டும் என்று 3 தடவை கூறினார். நான் எடுத்த வாயால் சொன்னேன் வர முடியாது, எனக்கு வர இயலாது என்று சொன்னேன். அவர் சொல்லிவிட்டு போகும்போது ஒன்றை நான் யோசித்தேன். அவருடைய குணமும் ஒரு நல்ல பணிவும் தான் இங்கே நான் வர காரணமாக இருந்தது என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொள்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். நீங்கள் செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? பங்கு பேரவையில் இருக்கும் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து இளையோர்களுக்கு
சப்போர்ட் செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்கள் என்று நன்றாகவே தெரியும். எனவே அனைவருக்கும் என்னுடைய திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என வாழ்த்தி வாய்ப்புக்கு விடையை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இறுதியாக அப்துல் கலாம் சார் வந்து பேசியிருந்தா அப்படி பேசியிருப்பாரு. When there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is order in the nation. When there is order in the nation, there is peace in the bed. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இந்தியா வல்லரசாக வேண்டுமென்றால் உங்களை போன்று இளைஞர்கள் தான் முதுகெலும்பு என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு இன்னொரு பிறவி உண்டென்றால் நான் மீண்டும் இந்தியாவினை பிறக்க ஆசைப்படுகிறேன். வாழ்க தமிழ், ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.